නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கிடைத்த மனித வாழ்க்கையில் இந்த உடம்புதான் இந்த உலகத்திற்கு எல்லா விடயங்களுக்கும் காரணம். இந்த உடம்பையும் இந்த எண்ணத்தையும் வைத்து கொண்டுதான் இந்த உலகம் இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. கௌதம் புத்த பகவான் தர்மத்தினூடாக சொல்லுகின்றார், சேத்தனஹம் பிக்கவே கம்மங் வதாமி. உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. நீ இந்த உலகத்தில் எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த இறைவனை வணங்கினாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும், என்ன பிரார்த்தனைகள் செய்தாலும், உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. இது உண்மை அல்லவா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கண்களிலே பார்ப்பதும், காதிலே கேட்பதும், வாயால் பேசும் வார்த்தைகளாலும், சிந்தனைகள் ஊடாகத்தான் யோசனைகள், சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றது. பார்த்த பின், கேட்ட பின் செயல்களாக மாறுகின்றது. வந்த சிந்தனைகள் அதன் பிறகு அது செயல்களாக மாறுகின்றது. என்ன சிந்தனை வந்ததோ அதுவே தான் செயலாகவும் மாறப்போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. வேறு எதுவும் தீர்மானிக்காது. நீங்கள் நினைப்பீர்கள், இறைவன் என் வாழ்க்கையை பூர்த்தி செய்து விடுவார், இறைவன் என்னை மன்னித்து விடுவார், எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் என் கூட இருப்பார். இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா? அன்பார்ந்த புண்ணியவான்களே, எல்லாத்தையும் நீங்கள் செய்துவிட்டு இறைவன் மீது பழி சுமத்துவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? காரணம், அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை அல்லவா? ஆகையால் அவர் மீது எல்லா பழியும் சுமத்தி விடுவோம். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்களின் ஊடாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் செய்த தவறு எனக்கு மட்டும் தெரியும், என் தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் குழந்தைகளுக்கு தெரியாது, நான் செய்த பிழை என் நண்பனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீங்கள் நம்பும் இறைவனுக்கு தெரியும் அல்லவா? நான் நம்புகின்ற இயற்கைக்கு தெரியும் அல்லவா? வேறு யாருக்கு தெரிய வேண்டும்? ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, வாழ்க்கை என்பது வீணாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் போய் சேருவதற்கு. இந்த எண்ணங்களுக்கு எவ்வளவுதான் பிரார்த்தனைகள் செய்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். சிந்தனைகளுக்கு முயற்சி செய்வை, பார்வைக்கு முயற்சி செய்வை, கேட்பதற்கு முயற்சி செய்வை. பிரார்த்தனைகளை விட ஒரு மனிதனுக்கு முயற்சி தேவைப்படுகின்றது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்று சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அமைதியாக ஓரமாக இருந்து உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கே வெட்கமாக இருக்கும், உங்கள் மீது உங்களுக்கே பாவமாக இருக்கும். அப்பொழுது என்ன? அதிகமாக வாழ்க்கையில் பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்களையும் புண்ணியங்களையும் தராசில் வறுத்து நிறுத்து பார்த்தால் பாவம்தான் அதிகமாக இருக்கும், புண்ணியம் குறைவாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக்குவதற்கு. எண்ணத்தினூடாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வேண்டும். அதில் உங்கள் கையில் தான் இருக்கின்றது, வேறு யாருடைய கையிலும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், வேறு யாருடைய கையிலும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் கையில் கூட உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்களாகிய நாமெல்லாம் ஆசார சீரராக அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து, வீட்டிலே வளவிலே தோட்டத்திலே இருக்கிற மலர்களெல்லாம் பறித்து அதை துப்புரவாக சுவாமி படங்களுக்கு வீட்டிலே சாத்தி, வீட்டிலே தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதோடு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை என்பது மட்டுமல்ல, விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமான் நமக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு களைபவன் விநாயகன். வி சகநாயகன் விநாயகன். தனக்கு மேலொரு தலைவன் இல்லாதவன் விநாயகனே. வெவ்வினையை வேறறுக்க வல்லான். நமக்கு வருகின்ற வினைகளை வேரோடு களைகின்றவன் விநாயகன். சங்கடங்களை தீர்ப்பவர். அந்த விநாயகருடைய சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதங்களும் இந்த சதுர்த்தி விரதம் 2 பட்சங்களிலே வரும். ஒரு மாதம் என்கிற பொழுது 2 பட்சம். ஒன்று சுக்லபக்ஷம், மற்றையது கிருஷ்ணபக்ஷம். வளர்பிறை தேய்பிறை. அமாவாசை என்கிற பொழுது இருள் சூழ்ந்ததாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அதில் இருந்து 4வது திதி சதுர்த்தி. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி. அதே போல் பௌர்ணமி நிலவு வெளிச்சமாக இருக்கும் பூர்ண சந்திரனோடு. அதிர்ந்து வருகின்ற 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி. இன்று சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளிலே யாரெல்லாம் விரதமிருந்து ஆலயங்களிலே சென்று விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்வதோடு அருகம்புற்கள் துப்புரவான முறையிலே அருகம்புற்களை எடுத்து மஞ்சள் தண்ணியிலே கழுவி வேறு சிந்தனை இல்லாமல் இறை நாமாக்களை உச்சரித்த வண்ணம் இந்த அருகம்புற்களை கொண்டு போய் கோவிலே கொடுத்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ, சிதறு தேங்காயை கொண்டு போய் ஆலயத்தை வலம் வந்து 108 தடவை நமக்கு வலம் பெற முடியாது. எனவே 108 தடவை பிள்ளையாரை நினைத்து மகா கணபதையே நமஹா என்று 108 தரம் சொல்லியாவது அந்த ஆலயத்தை வலம் வந்து
சிதறு தேங்காய் அடிக்கின்ற பொழுது எல்லா சங்கடங்களும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து சங்கடங்களெல்லாம் நீக்கி உயர்வுகள் தருகின்ற ஒரு சிறந்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. இது பிள்ளையார் கோவில்களிலே விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு இந்த மாதத்திலே வளர்பிறை சதுர்த்தியும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியும் விநாயகருக்கு மிக முக்கியமானது. விநாயகர் ஆலயங்களிலே கண்டிப்பாக அடியவர்களெல்லாம் சென்று பால், இளநீர், பன்னீர் கொண்டு சென்று அபிஷேகம் சேவித்து விநாயகருக்கு பிரீதியான மோதகம், லட்டு, அவல், கடலை இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து குழந்தைகளுக்கு அந்த பிரசாதங்கள் கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதோடு சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியிலே நாமும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபட்டு அருள்பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து, இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளையும் படைத்து, அதில் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த மனிதர்களையும் அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை, இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ இவர்கள் கண்ணியத்துக்கு மேல் கண்ணியமானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும் போது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கோடான கோடி படைப்புகள் அல்லாஹ் உலகத்தில் படைத்ததாக கூறுகின்றான். ஆனால் எந்த படைப்பையும் பற்றி அல்லாஹ் தஆலா அழகான படைப்பு என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. மாறாக லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனித சமுதாயத்தை ஒரு அழகான தோற்றத்திலே நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன், அழகாக படைக்கப்பட்ட மனிதனிடமிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறது அழகான செயல்கள் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு இறுதி நபியாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும் போது லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அழகானதாக இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உடல் உறுப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அது 2 கண்களாக இருக்கலாம், காதுகளாக இருக்கலாம், நாவாக இருக்கலாம், கை கால்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த பெரியோரு நிஅமத், பெரியோரு அருட்கொடை. பார்வை இல்லாதவர்கள்ட்ட போய் நாம் பார்வையை பற்றி கேட்டு பார்த்தா தான் தெரியும் அதோட பொறுமதி. வாய் பேச இயலாதவர்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த வாயுடைய பொறுமதி.
அல்லாஹ் தாலா எந்த குறைபாடும் இல்லாமல் எங்களுக்கு உடல் உறுப்புகள் அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான். இப்போ அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்னதுன்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த உடல் உறுப்புகள் இருந்தும் அழகான செயல்கள் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். நான் ஆரம்பத்தில் சொல்வதை போல அல்லாஹ் அழகான படைப்பிடமிருந்து அல்லாஹ் தாலா அழகான செயல்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்போ அல்லாஹ் எதிர்பார்க்குற என்னன்னு சொன்னால், நான் கொடுத்த ஒவ்வொரு உடல் உறுப்புக்கள் இது பெரிய ஒரு நிஅமத், பெரிய ஒரு அருள், இதிலேருந்து அல்லாஹ் தாலா அழகான செயல்கள் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். அந்த உடல் உறுப்புக்கள்லையும் மிகவும் ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான உடல் உறுப்பு தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லாஹ் தாலா நாவ் அல்லாஹ் தந்திருக்கிறான். உண்மையிலே நாவுன்னு சொல்கிறது அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோரு நிஅமத், பெரியோரு அருட்கொடை. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளால் உலகத்துடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா நாவ் அல்லாஹ் தாலா ஆக்கியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நாவுன்னு சொல்கிறது அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாட பெரியோரு நிஅமத். அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு சொன்னால், இந்த நாவிலிருந்து அழகான வார்த்தைகள் அல்லாஹ் தாலா எங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறான். பொதுவாக சொல்ல போனால் உடல் உறுப்புக்களே இந்த நாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது போல் எந்த உடல் உறுப்புகளும் கொடுக்கப்படலை. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள், மனிதன் காலையை அடைந்ததன் பின்னால் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தன்னுடைய நாவை பார்த்து சொல்லுதாம், நாவே எங்கட விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ, நீ சரியான முறையில் நடந்து கொண்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவோம், நீ வழி தவறி நடக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்படுவோம், கேவலமான முறையில் ஆக்கப்படுவோம்னு சொல்லி ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்லுதாம். அதனால் வாய் வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் மிச்சம் நிதானமாக 1000 யோசித்து ஒண்ட பேசணும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு தான் உடல் உறுப்பு. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். கியாமத்துடைய நாளிலே நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பற்றி அல்லாஹ் எம்மிடம் கேட்கத்தான் போகின்றான். அது மட்டுமல்லாமல் அல் குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுக்கு சாட்டப்பட்ட ரகீப் அதீத் சொல்லக்கூடிய 2 மலாயிக்காமார்கள் அதை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கணும், அழகான வார்த்தைகளாக இருக்கணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, 2 உறுப்புக்களை யார் பாதுகாப்பேன் என்று பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை எடுத்து கொடுப்பதற்கு நான் பொறுப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் முதலாவது சொன்னாங்க நாவு. சுப்ஹானல்லாஹ். இந்த நாவை யார் பாதுகாப்பேன் என்ற நல்ல நோக்கத்தோட பொறுப்பெடுக்கிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து கொடுக்க நான் பொறுப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நபி அவங்க எந்த ஒரு இபாதத்துக்கும் நான் பொறுப்பு சொர்க்கத்துக்குன்னு சொல்லி எந்த இபாதத்துக்கும் சொல்லலை, ஆனால் நாவுக்கு நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு தான் நாவு. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவில் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அழகான வார்த்தைகள் எது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா அதை கூட அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே ஒரு அழகா மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளில் அழகான வார்த்தை அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளை சிந்திப்போம். இரவு தூங்கக்கூடிய நேரத்திலையும் நான் காலையிலிருந்து இன்று வரைக்கும் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை பற்றி பேசினேன் என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஏன்னா அல்லாஹ்வை பற்றி பேசுகிறத விட உலகத்தில் அழகான வார்த்தை வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ் இதை எதிர்பார்க்குறான் எங்கள்கிட்ட இருந்து. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமோ கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், அந்த அளவுக்கு எங்களோட ஒரு ஈமானுக்கு பாதுகாப்பு, ஒரு பெரிய ஒரு சமுதாயம் ஒன்றே பாதுகாக்கப்படும். மனிதன் நாவால் தேவையில்லாத வார்த்தைகள் பேச போய் அதனுடைய விபரீதம் அது எங்களையோடைய முடியாது, பெரிய ஒரு எங்களோட சமுதாயம் ஒன்றே தாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புத்தான் நாவு என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது அழகான வார்த்தை என்னது? அல்லாஹ்வை பற்றி பேசணும், அழகான வார்த்தைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 2வது ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதன்டேந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கறது யாரோட குறையும் பேசக்கூடாது. புறம் பேசுறது, கோல் பேசுறது, அவதூறு பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, இந்த வார்த்தைகள் பேசாமல் தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எது ஆகுமான பேச்சோ அதை பேச வேண்டும், எது ஆகாத பேச்சோ அதை தவிர்த்து நடக்க வேண்டும். அதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், பேசுறது வெள்ளின்னு சொன்னால் பேசாமைக்கிறது தங்கம்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேணுதல் காட்ட வேணும். இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்கள்கிட்ட இந்த அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குறான். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாங்களும் என்ன செய்யணும், அல்லாஹ் தந்த இந்த நாவை நல்ல வார்த்தை அழகான வார்த்தைகளை பேசி அவனை சந்தோஷப்படுத்தி
அதே நிலைமையில் எங்களோட ஒவ்வொருத்தடி இறுதி முடிவிலையும் கடைசி நேரத்திலையும் இந்த நாவுலேருந்து கலிமாவுடைய வார்த்தை வெளியாகணும், நல்ல வார்த்தைகள் வெளியாகணும். இதற்காக நாங்கள் முயற்சிப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மலர்ந்து விட்டது புதிய நாள் அல்லவா? ஆம், உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடனே வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவ நற்சிந்தனைக்கு அன்புடனே வரவேற்கின்றேன். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொள்கிற இந்த வாழ்க்கையானது இத்துடனே முடிவடைகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது இந்த வாழ்க்கைக்கு பின்னதாக, அதாவது மரணத்துக்கு பின்னதாக நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதா? ஆம், வாழ்க்கை என்றால் என்ன? கருவறையில் அது ஆரம்பமாகிறது. 10 மாதம் அங்கே ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த பூமியிலே சில ஆண்டுகள், அப்படியான கருவறையில் தொடங்கி கல்லறை வரைக்கும் நம்முடைய யாத்திரையை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒரு மனிதன வாழ்க்கை அவ்வளவு தானா? அதுக்கு அப்பால் அவனுக்கு வேறொரு வாழ்வு இல்லையா என்று கேட்டீர்களானால் கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்வதற்காக அனுப்பப்படுகிறான். ஆம், அவனுடைய உயிர் மூச்சு காற்றானது இறைவனாலே அவனுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள அது எடுத்துவிட அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. காரணம், உயிர்கள் அனைத்துமே கடவுளுடைய கொடையாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இறைவன் இந்த பூமிக்கு எங்களை ஒரு அனுப்பின ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அந்த மனிதன் நிறைவேற்றிவிட்டு அந்த உயிர் மூச்சு காற்று மீண்டுமாக இறைவனிலே சங்கமமாகுவதற்காக, அவரிடத்தில் கலப்பதற்காக அது மீண்டும் திரும்பி செல்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே தான் இறைமக்கள் சிறப்பாக கிறிஸ்துவோடு பின்பற்றிய அடியார்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வீணாக தங்களுடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். ஆம், ஒரு முடிவு எங்களுக்கு உண்டு. அதாவது மரணத்துடனே இந்த வாழ்க்கை முடிவது அல்ல, மரணத்துக்கு அப்பால் அந்த இறைவனுடனே நாங்கள் ஒன்றரை கலப்பதற்காக இந்த பூமியிலே அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீர்களானால் கிறிஸ்துவை பின்பற்றிய அடியார்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது தனக்கென்றோ தமக்கென்றோ வாழாதபடிக்கு எப்பொழுதுமே பிறரை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், சுயநலம் கிடையாது, தன்னலம் கிடையாது, பொது நலத்தை மாத்திரமே சிந்தித்தவர்களாய் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். விதவிலக்காக ஆங்காங்கே ஒரு சிலர் காணப்படலாம், தன்னலத்துடனும் சுயநலத்துடன் வாழ்கிறவர்கள். ஆனால் உண்மையாகவே ஒருவர் கிறிஸ்துவனுடைய பின்னடியார் என்று சொல்லுவாரானால், நான் கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்லுவாரானால், கிறிஸ்து எப்படியாக இந்த பூமியிலே அவர் பிறருக்காகவே வாழ்ந்தாரோ, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரோ, அதன் பின்னதாக இந்த பூமியில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு திரும்பி சென்றது போல ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே அவனுடைய யாத்திரை முடித்து விட்டு இறைவனிலே சங்கமமாக வேண்டும். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, இறைவனோடு இணைந்து கொண்டால் தானே இறைவனைப் போல மாற முடியும். ஆமாவா இல்லையா? சற்று ஆராய்ந்து பாருங்கள், சற்று உங்களை கேட்டு பாருங்கள். நாம் இறைவனுடைய சுபாவங்கள் நமதாக்கி கொண்டால் தானே இறைவனுடைய தன்மைகளுடனும் பண்புகளுடனும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே வாழ முடியும். அப்படியானால் ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்குள்ளே நாங்கள் வளருவதற்காக, இறை சிந்தனையிலே எங்களை வளர்த்து கொள்வதற்காக எவ்வளோ நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம்? நம்மை கேட்டு பார்ப்போமே. ஒரு வாரத்துக்கு 168 மணித்தியாலங்கள் காணப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 24 மணித்தியாலத்திலே 86,400 செகண்ட்கள் எங்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலே இறைவனை குறித்து தியானிக்கவும் சிந்திக்கவும் அவருடைய பண்புகளிலே நம்மை வளர்த்து கொள்ளவும் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன? ஆம், தியானத்திலேயும் பிரார்த்தனையிலேயும் நாங்கள் எவ்வளவு நேரம் நாங்கள் செலவிடுகிறோம்? அப்படி கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தானே காணப்படுகிறது ஒழிய எங்களால் விடை கூற முடியாமல் காணப்படுகிறது அல்லவா? ஆகவே தான் இந்த வசந்தம் தொலைக்காட்சியின் வழியாக நாங்களை
நேர்வழியிலே நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய அத்தனை நற்சிந்தனைகளையும் ஒவ்வொரு மத தலைவர்களும் அனுதினமும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக கிறிஸ்தவ நற்சிந்தனையின் வழியாக கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடவுள், அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாரோ அது போலவே அவர் நிழல் நாங்கள் இந்த பூமியில் நிஜமாக அவரை போல வாழ வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தை அவர் போதித்து கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, அனுதினமும் போதனையை கேட்கிற நாம் இறைவனைப் போல மாறிவிட்டோமா, மாறிக்கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் இந்த உலக யாத்திரை எங்களுக்கு இத்துடனே முடிகிற ஒரு வாழ்க்கை அல்ல. மரணத்துக்கு அப்பால் நமக்கு ஒரு இடம் உண்டு. ஆகவே தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் இருக்கிற இடத்திலே, நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த பூமியிலே கிறிஸ்துவோடு வாழ்வோம். அப்பொழுது அதனுடைய விளைவாக, அது பிரதிபலனாக மரித்ததும் பின்னதாகவும் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட அங்கே விண்ணகத்திலே வாழ முடியும். இதை குறித்து ஆழமாக சிந்திப்பீர்களா? கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.